கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். புதுக்கோட்டை ஆதிவாசிகளுடன் மாநிலம் போட்டுட்டாங்க. அதை இன்னும் அவங்க வந்து அதை ஒழுங்குபடுத்தல, அந்த கணக்கில் இல்லாதனால பல வழக்குகள் தேங்கி கிடக்குது. பல நாளாக சொல்லிட்டே இருக்காரு ஒரு ஆக்கிரமிப்பாக சொல்லி அந்த அந்த எதிர்மனதார்கள் சொல்றாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ரெக்கார்டு ஏதாவது இருக்குதா? நம்ம சமஸ்தானத்தோட ரெக்கார்டு ஒரு முயற்சி செய்யணும். பவுன்ராஜ் சொல்லும்போது சொன்னார், மின்வாரியத்தில் ஆளே இல்லை. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எங்கள் பகுதியில் சுத்தமாக மின்சாரம் இல்லை, யாருமே எடுக்கல, குடி தண்ணீர் கிடைக்கல. தண்ணி எங்கேயுமே இல்லை. போர் வேண்ட ஓடனா தானே தண்ணி வரும். போர் ஓடலாம், தண்ணி இல்லை, எங்கேயுமே குடிக்க தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் நான் டிக்கு ஃபோன் பண்ணி விவசாயம் பொதுமக்களும் மக்களும் பயன்படக்கூடிய அந்த திட்டத்தை பிசானத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 நாள் அவங்க கூப்பிட்டு நான் நேரில் பேசிட்டேன். உங்களோட என்ன கோரிக்கையோ அது கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டேன். மக்கள் எதுனாலும் வராதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்லுங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க சொல்றது வந்து வாய்ச்சொல்லாக இருக்கிறது சாத்தியப்படுது. எழுத்துப்பூர்வமான உத்தரவு, எழுத்துப்பூர்வமா நான் உத்தரவு கொடுக்க முடியாது. அரசு என்ன சொல்லுங்க, அரசுக்கு அனுப்பிட்டோமே. ஒரு நிமிஷம். இப்ப இது வந்து பெரிய டாபிக் நீங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இந்த டாபிக் நான் சொல்லிட்டேன். நீங்க வாங்க நேர்ல கூட பேசுங்க, மற்ற டாபிக்ஸ் பேசுங்க. கடலைக்கு வந்து பருவம் துவங்கிருச்சு, விதைக்கல்ல வேணும்னு சொல்லியிருந்தான். விதைக்கல்ல அரசு டெப்போல இல்ல. இப்ப நாங்க விதைக்கல்ல வாங்கினா நீங்க பின்னே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். நிறைவேற்றுவாங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அரிமளம் பேரூராட்சியில் ஒரு படம் தூர்வாரம்னு சொல்லி ஏஎம் ஃபவுண்டேஷனில் கேட்டதுக்கு உடனடியாக 2 நாட்களில் நடந்த இது மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த வேலைகள் நடக்கல. இந்த வருஷம் மழை நான் சொல்லுவாங்க, என்ன மழை இல்லை, மழை பெய்யலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மழை பெய்யலை. இது வரைக்கும் 766 கண்மாயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணி இல்லை. பீனக்குடியுடைய ரிப்போர்ட்டு தண்ணி இல்லை. 6 கண்மாய் மட்டும்தான் நவம்பர் 21 தேதி ஆச்சு. இனிமேல் நாற்றுலாம் கெட்டு போச்சு. விதப்புறம் பயிர் வெடி போச்சு. இதுதான் செய்ய முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட 50 ஆண்டு அனுபவத்தில் இனிமேல் நாற்று விட்டு நடவு பண்ணி நட முடியாது. தண்ணி பெருச்சுன்னா ஒரு புழுவை கோடை நாற்று காற்று தான் நட முடியும். இதனால் சொல்லியிருக்கோம், தைல மரம் தோப்புகளில் கொஞ்சம் மழை பெஞ்சா கூட தண்ணி வராமல் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு கண்மாய்க்கு இவ்வளோ தண்ணி வந்ததுக்கு காரணம் அந்த வரத்து வாரி எல்லாம் சீர் பண்ணதுனால அந்த தமிழ்நாட்டு கண்மாய்க்கு தண்ணி வந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு குளத்துக்கு கூட வரத்து வாரிகள் சுத்தம் பண்ணவே இல்லை. வரத்து வாரிகள் கூட வேலிக்கரை வேறு மட்டும் கிடக்கு. வரத்து வாரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை ஏதாவது செய்யுங்க. நீங்கள் ஒரு தனியாக ஒரு கூட்டம் போடுங்க. நாங்கள் யாராவது ஸ்பான்சர்ஸ் வாங்கி தரோம். அந்தந்த ஒரு 10-20 ஒரு தாலுகாவுக்கு ஒரு விவசாயிகளை நியமிங்க. அந்தந்த தாலுகாவில் இருக்க கண்மாய்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் பண்ணி எங்கேயாவது போட்டு கண்மாய்க்கு தண்ணி வரும். இப்போ எங்கள் கண்மாயிலெல்லாம் தண்ணி இல்லை. இன்னும் 15 நாள் போனால் ஆடு மாடு பிடிக்க தண்ணி இல்லை. இது மாதிரி ஒரு வறட்சியான காலத்தில் அதுக்கு பண்ணுங்க. ஒரு குழு போட்டிங்க. பல்வேறு காரணங்களால் அந்த குழு உரிய காலத்தில் கூற முடியல. அதை விரைவாக கூட்டி அதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. இதெல்லாம் ஆள் வேணும். இதெல்லாம் எங்களை பேச விடுங்க. நீங்கள் போராட்டமாக நடத்தலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த போராட்டம் நடத்துவதற்கும் ரேலி பண்ணுறதுக்கும் காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க. பாக்கி உள்ள அந்த விஷயத்தை அவங்க எடுத்துட்டு போகணும். ரெண்டுக்கும் எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். அந்த பேருந்து நீட்டித்து தர வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நம்ம